ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்மை என் முழு உள்ளத்தோடும் துதிப்பேன், கீர்த்தனம் பண்ணுவேன் என்று நன்றி உணர்வோடு இந்த சங்கீதத்தை தாவீது துவங்குகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உறுதியாய் தேவ மகத்துவத்தை புகழ்ந்து மகிமைப்படுத்தி நிலைநிற்கும் என்று நம்பிக்கையுடன் முடிக்கிறார். இவ்வளவு விசுவாசத்துடன் தாவீது கூற காரணம்தான் என்னவா இருக்கும்? தாவீது தன் தகப்பன் மற்றும் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் தாவீதை மேன்மைப்படுத்தினார். அநேக இடங்களில் அவர் தாழ்வை கண்டாலும் தேவன் அவரை மேன்மைப்படுத்தினார். தாவீது கரடி சிங்கத்தை எதிர்கொண்ட போதும் கோலியாத்தை சந்தித்த போதும் பலவீனனாய் சிறுவனாய் இருந்தான். ஆனாலும் தேவனை நோக்கி கூப்பிட்டு தன் ஆத்மாவிலே பலனடைந்து தைரியமாய் செயல்பட தேவன் அவனுக்கு உதவினார். சவுல் தாவீதை கொல்ல துரத்தும் போதும் சத்துருக்களின் சூழ்ச்சியிலிருந்தும் தாவீதை கர்த்தர் சத்ருவின் இஷ்டத்துக்கு விட்டு விடாமல் தம் கரம் நீட்டி ரட்சித்தார். கர்த்தர் எல்லா தீமையான சூழ்நிலையையும் தாவீதுக்கு நன்மையாக மாற்றினார். கர்த்தர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நாமும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில் நம்மை தாழ்த்தி அடங்கி இருப்போம். நாம் பலவீனனாய் தகுதியற்றவனாய் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிட்டால் நமக்கு தேவ பலன் நிச்சயம் கிடைக்கும். தேவன் இதுவரையில் நமக்கு செய்த நன்மைகளை பாராட்டின கிருபைகளை நினைத்து நன்றியோடு தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அவர் கிருபை என்றும் நம்மை தொடரும். கர்த்தர் நமக்காகவும் யாவையும் செய்து முடிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் அன்பின் பிதாவே, உமது கிருபையினால் எங்களை நிரப்பி உங்க சித்தத்தை எங்கள் வாழ்வில் நிறைவேற்றிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அண்டை வீட்டுக்காரர்களால் உறவினர்களால் நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, கண்ணீர் வடிக்கிற, கலங்குகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அவர்களுக்காக வழக்காடி மீட்டு அவர்கள் ஆத்மா ரட்சிக்கப்படவும் ஆறுதல் அளித்திடவும் உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தங்களது வாழ்வில் சந்தித்த இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகளினாலே மனம் தளர்ந்து போயுள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தவும் புது பலனடையவும் தேவரீர் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் சுகமாயிரு என்ற வாக்கின்படி கடந்த நாட்களில் எங்களது விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து எங்களிடம் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளிய நல்ல சுகத்திற்காகவும் பற்பல விதமான பிரச்சனைகளோடு இருந்தவர்களுக்கு தந்த விடுதலைக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவித சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பிடவும் அவர்கள் சமாதானமாய் வாழ கிருபை செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் சத்ருவின் கண்ணிகளுக்கு விலக்கி காக்கப்படவும் வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணிடவும், வாகனம் ஓட்டுகிறவர்கள் பாதுகாப்பாய் ஞானமாய் ஓட்டவும், பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆன்லைன் சூதாட்டங்களில் தங்கள் பணத்தை இழந்து குடும்பத்தை நெருக்கடியாக்குகிற நிலை மாறவும், வாலிபர்கள் சமூக வலைத்தள பாவங்களில் சிக்கிவிடாதபடி கர்த்தருடைய பலத்தகரம் இடைபெறவும், மக்களை சீரழிவு கொண்டு செல்லக்கூடிய செயலிகள் முடக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வயதான பிள்ளைகளுக்கு கர்த்தரின் அனாதி திட்டத்தின்படி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமணம் கைகூடி வரை செய்ய வேண்டும் எனவும், பல ஆண்டுகளாக குழந்தைக்காய் காத்திருக்கும் குடும்பங்களுக்கு உதவி செய்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாக மாறவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாற பண்ணி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள சமாதான குலச்சல்கள் நீங்கி பிரிந்திருக்கும் குடும்பங்கள் சேர்ந்து வாழவும், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சகோதர சகோதரிகளுக்கிடையே உள்ள விரிச்சல்கள் சரி செய்யப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாங்கின கடனை செலுத்த முடியாமலும் மேலும் மேலும் கடன் சுமைக்குள்ளான குடும்பங்களுக்கு கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்து கடன்களை செலுத்தி தீர்த்து நீயோ கடன் வாங்குவதில்லை என்ற வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கும் பாக்கியத்தை அவர்களுக்கு தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொரு மக்கள் விடுவிக்கப்படவும், மாந்திரிக ஆலோசனையில் அடிமைப்பட்டுள்ள மக்கள் விடுதலை பெறவும், இயேசுவின் பலத்த கரத்தால் மீட்கப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நவீன கலாச்சாரங்களினால் அடிமைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்த கிறிஸ்துவ குடும்பங்கள் குடிப்பழக்கம், பாலியல், ஒழுக்கக்கேடு, மனநோய், தற்கொலை ஆகிய போராட்டங்களிலும்
பாவங்களிலிருந்து விடுதலை பெறவும் பரிசுத்தரின் கரம் ஒவ்வொருவரையும் மீட்டிடவும் ஜெபிக்கிறோம். வியாதியோடும் பலவீனங்களோடும் வாழுகிற ஒவ்வொருவரையும் தேவரீர் உங்க தலைமுறால் குணப்படுத்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.